ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, போட்டு பொழந்து கட்டிட்டாங்க, ரத்தாறு தான் ஓடுது. ஸோ நம்ம நேற்றே கெஸ் பண்ண சொன்னோம் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் விழுறதுக்கு காரணமே நேற்று பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. அதில் ஜப்பான் மார்க்கெட்லாம் 10% கிராஷ் ஆயிருக்கு. ஜப்பானோட நிக்கை 225 இண்டெக்ஸ் 10% கிட்ட கிராஷ் ஆயிருக்கு. எண் பார்த்தீங்கன்னா டாலர் வேல்யூவில் எண்ணு பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வருது. ஆனால் அவங்களோட ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது. ப்ளஸ் இது அவங்கள எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு இது கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தும் ஓரராட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை பேங்க் ஆஃப் ஜப்பான் லாஸ்ட் வீக் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹைக் பண்ணியிருந்தாங்க, அதுவும் அப்டேட் பண்ணியிருந்தேன். இவங்க யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ் ரேட் கட்டை அன்சேஞ்சாக வச்சுருந்தாங்க. ஸோ செப்டம்பரில் ரேட் கட் வர சான்சஸ் இருக்குது. தைவான், ஹாங்காங், சவுத் கொரியா இந்த மார்க்கெட்டும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு நம்மளோட மார்க்கெட் விடுறதுக்கு ஒரு ரீசன். நெக்ஸ்ட் இந்தியன் ருப்பி பார்த்தீங்கன்னா 83.78 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஒரு ஆல் டைம் லோக்கு வந்திருக்கு, லைஃப் டைம் லோக்கு வந்திருக்கு இந்தியன் அகேன்ஸ்ட் டாலர் ருப்பி அதில் பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட்டில் என்ன ரீசன் பார்க்கும்போது யுஎஸ்க்கு போய் பார்க்கும்போது யுஎஸோட ஜாப் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. யுஎஸோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 4.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈரான், இஸ்ரேல், மிடில் ஈஸ்டில் அந்த பிரச்சனை, வார் பிரச்சனை ஒரு பக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸில் ரிசெஷன் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ரொபாபிலிட்டியை கிரியேட் பண்ணி விட்றாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட நெகட்டிவ் நியூஸ்லாம் வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டை போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் நான் இன்னைக்கு இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஒரு 3 மணி அந்த சமயத்தில் மார்க்கெட் பார்க்கும்போது ஆக்சுவலாக அன்றைக்கி 3% நிஃப்டி 3% மேலே நிஃப்டி 50 அடிச்சிருந்தாங்க. சென்செக்ஸ் 3% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ நிஃப்டி 50 600 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 2100 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி பேங்க் 1245 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. நிஃப்டி ஐடி 1200 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 2100 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் மார்க்கெட்டில் இப்போ ஒரு 3 o'clock அந்த சமயத்தில் பார்க்கும்போது இந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஆனந்த் மஹேந்திராவோட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதான் வாய்ப்பு இன்வெஸ்டர்ஸுக்கு இந்த நிஃப்டி சென்செக்ஸ் கிராஷ் ஆனது இது ஒரு சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஸ்லோவாக தான் இருக்கணும். ஸோ இந்த மார்க்கெட் கிராஷ் டெம்பரவரி தான். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் கீழே விழாது அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் இன்னும் இதே மாதிரி இன்னொரு நாள் 2% 3% விழுந்துன்னா இன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸ்லோவாக பிக்கப் பண்ணுறது மார்க்கெட்டில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த டிஃபென்ஸ் செக்டார் பேஸ்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. இந்த கொச்சின் ஷிப்யார்டு அதெல்லாம் போட்டு மரணாடி அடிச்சிருக்காங்க. மேஷகான் ஷிப் பில்டர்ஸு, கார்டன் ஷிப் பில்டர்ஸு. ஸோ இந்த செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே 6% மேலே அடிச்சிருந்தாங்க. ஸோ இதுலையும் இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்காதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ரயில்வே செக்டார் ஸ்டாக் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி, ஆர்விஎன்எல், அதே மாதிரி ஐஆர்சிடிசி. அதில் நம்ம ஐஆர்எஃப்சி எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 180 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் இப்போ பார்க்கும்போது. பட் இன்றைக்கி ஒரு லோவாட்டு 177 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துச்சு ஐஆர்எஃப்சி. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஐஆர்எஃப்சியில். பட் நிறைய பேர் சொன்னீங்க ப்ரோ அது 184 வந்ததே பெருசு, அதுக்கு மேலே கீழே போகாது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ மார்க்கெட்டில் எதுவுமே பெர்மனண்டாக சொல்ல முடியாது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டில் வரும். ஆனால் நம்ம மார்க்கெட்டில் பொறுமையாக இருக்க வேண்டும். ஸோ இது ஐஆர்எஃப்சியில் இன்றைக்கி ஒரு ஸ்லோ ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பெர்மனண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, இன்னும் கீழே இறங்க சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள் ஐஆர்எஃப்சியில். டாடா மோட்டார்ஸ் இந்த ஷேர்லையும் பார்த்தீங்கன்னா பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி 7% மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸில். ரொம்ப நாளாட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ்க்குள்ளே போகலாமான்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கன்சிடர் பண்ணலாம், ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா மோட்டார்ஸில் இன்னைக்கு 7.5% மேலே அடிச்சிருக்காங்க. நியர்லி 1015 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டாடா மோட்டார்ஸோட ஷேர் ப்ரைஸ். ஸோ இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டாடா மோட்டார்ஸில். ப்ரைஸ் டர்னிங்ஸ் 11 இருந்தது, இப்போ 8 குறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் செக்டர் ஸ்டாக்ஸ்லாம் பெரிய அளவில் அடி இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க ஐடிசி எடுத்து பார்த்தீங்கன்னா 484 சம்திங் அந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெரிய அளவில் ஐடிசியில் அடி இல்லை, பாயிண்ட் சம்திங் அந்த ரேஞ்சில் தான், ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் தான் ஐடிசி இருக்குது. 1% கீழே தான் ஐடிசி நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக தான் நல்லா ரேலியாக இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு ஐடிசியில் பெரிய அளவில் அடி இல்லை. அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருமா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணேன். ஆனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 2% அந்த ரேஞ்சில் அடிச்சிருக்காங்க. 2.5% மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ அது 1615 ரூபா இருக்குது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு 1550 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில். ஸோ நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போதைக்கு உள்ள என்ட்ரி கொடுக்க ஐடியாவில் இல்லை. மோரலாட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2.5% மேலே அடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட் பாரத் ஃபோர்ஜ் அவங்க தரப்புலேருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் A ட்ரக் ஆர்டர் நார்த் அமெரிக்காவிலேருந்து அவங்களுக்கு கிடச்சிருக்குது. 15 மந்த் லோவாக டச் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலையில் 12400 யூனிட்ஸாக இருக்குது. முந்தின மாதத்து கூட ஜூன் மந்த் கூட கம்பேர் பண்ணும்போது 5% டவுனு. அதே இயர் ஆன் இயர் பேஸில் கம்பேர் பண்ணும்போது 8% டவுனு. மோரல் இது பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் பொறுத்தவரைக்கும் அப்டேட்டு. கொச்சின் ஷிப்யார்ட், அதே மாதிரி கார்டன் ஷிப் பில்டர்ஸ், மேசோகாண்டாக் இந்த மாதிரிப்பட்ட செக்டார் ஸ்டாக்ஸ் எல்லாமே கீழே விழுது.
ஸோ பொறுமையாக இருங்க. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வேல்யூஷன் ஹையாக தான் இருக்குது. அதேமாதிரி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ஒருத்தர் வந்து ஹை ப்ரைஸில் கன்சிடர் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்ணன்னு தெரிலன்னாரு. இன்றைக்கும் மார்க்கெட் போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. ஸோ அதிலலாம் வெயிட் பண்ணது தவிர வேறு வழி இல்லை. ஸோ புதுசாக யாரும் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். வேல்யூஷன் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். ஸோ இந்த பேங்க்கும் கன்சிடர் பண்ணியிருந்த ஸ்டாக் நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு 5% மேலே அடிச்சிட்டாங்க. 25 ரூபா வரைக்கும் லோ வந்தது. இப்போ 25.15 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சவுத் இந்தியன் பேங்க். ஸ்லோவாக கன்சிடர் பண்ணலாம் சவுத் இந்தியன் பேங்க். ஸோ கண்டினியூஸாக ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்துருக்கு. ரிசல்ட்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 3% மேலே ஏற்றிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 3% ரேலிக்கு அப்புறம் மறுபடியும் அது கீழே தான் வருது சவுத் இந்தியன் பேங்க். அதே மாதிரி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அன்றைக்கி வந்து பொழந்து கட்டிட்டாங்க. 71 ரூபா வந்துடுச்சு. ஸோ கன்சிடர் பண்ண லெவல் வந்து நல்லாவே இறங்கிட்டு வருது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் பார்க்குறேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில். ஸோ அதில் ரீசன் வந்து நிறைய இருக்குது. அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் போராக இருந்துச்சு. அதுக்கு சில நெகட்டிவ் நியூஸ், தமிழ்நாட்டில் நடந்த இயற்கை பேரிடர் அது எல்லாமே ஒரு காரணனால அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து பேடாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோரட்டு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டி தான். அன்றைக்கி மார்க்கெட் விழுந்தது நியூ வாட்டு, அதாவது மார்க்கெட் இறங்கலையே வேல்யூஷன் ஹையாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணவங்களுக்குலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் திஸ் இஸ் நாட் பெர்மனன்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். இன்னும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ ஸ்லோவாக கன்சிடர் பண்ணுங்கள், பல்காக கன்சிடர் பண்ணிடாதீங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஓஎன்ஜிசி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க திரிபுராவில். அதாவது பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் வந்து பவர் ஜென்ரேஷன் பிளான்ட் கொடுக்கறதுக்கு வேண்டி கேஸ் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தரப்புலேருந்து வந்து அப்டேட். ஓஎன்ஜிசி வந்து 1527 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் ஆஃப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரிபுராவில் லாஸ்ட் 24 ஃபினான்ஷியல் இயரில் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு டார்கெட் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1675 மில்லியன் ஸ்டாண்டர்ட் கியூபிக் மீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரண்ட் ஃபிசிக்கல் இயரில் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி தரப்புலேருந்து வந்த பாசிட்டிவ் அப்டேட் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எனி டாடா ஸ்டீல் ஷேர் ஹோல்டர்ஸ் இயர். ஆக்சுவலாக டாடா ஸ்டீல் ஷேர் வந்து வாங்கி மரியாதையாட்டு 184 ரூபா போச்சு. அந்த நேரத்தில் நீ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தா உனக்கு லாபமாக இருந்திருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் உனக்கு வைக்கிறேன் அப்படின்ட்டு நமக்கு ஆப்போசிடிச்சு 149 ரூபா வந்துச்சு. இன்றைக்கி 5% காலி டாடா ஸ்டீலோட ஷேர் ப்ரைஸு. ஸோ டாடா ஸ்டீல் வாங்கி 184 ரூபா வரைக்கும் போகும்போது நான் வந்து அதை ஒன்றுமே பண்ணாமல் இருந்தேன், 200 ரூபா தாண்டும் அப்படின்னு சொல்லி. பட் வந்து இப்போ நமக்கு அது ஒரு 50 ரூபா பக்கத்தில் ஆப்போசிடிச்சு டாடா ஸ்டீலு. ஸோ வெயிட் பண்ணலாம். நம்ம வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் தானே, நம்ம இதுக்கு ஷார்ட் டேர்மில் வருத்தப்படணும். ஸோ டாடா ஸ்டீல் இன்றைக்கி 5% மேலே காலி. ஸோ யாரெல்லாம் டாடா ஸ்டீல் ஷேர் ஹோல்டர்ஸ் 184 ரூபாவில் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் இப்போ ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. உங்களுக்கு ஒரு லெட்டர் ஆஃப் இன்டென்ட் பார்த்தீங்கன்னா பிஎஃப்சி கன்சல்டிங் அவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரதீப் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு ஒடிசாவில் அதை வந்து அக்யூர் பண்ணுறதுக்கு தான் இவங்களுக்கு பிஎஃப்சி கன்சல்டிங் அவங்கள்ட்ட வந்து லெட்டர் ஆஃப் இன்டென்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிஎஃப்சி கன்சல்டிங்கிறது ஹோலி ஓன் சப்சிடரி ஆஃப் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா டாடா பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்கப்படுது. பட் டாடா பவரோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து நெகட்டிவில் தான் இருந்துச்சு. மோர் டாடா பவரும் இன்றைக்கி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட கமர்ஷியல் ஆப்ரேஷன் வந்து 24 மந்த்ஸில் எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எஸ்பிவியோட அக்யூசிஷனுக்கு அப்புறம், அதாவது இந்த பிரதீப் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அக்யூசிஷனுக்கு அப்புறம் 24 மந்தில் கமர்ஷியல் ஆப்ரேஷன் எஃபெக்டிவ் வரும்னு சொல்லியிருக்காங்க. மோரட் இது வந்து டாடா பவர் கொடுத்தா பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் ஷேரும் இன்றைக்கி பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு. ஸோ இந்த ஷேர் 199 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு நான் பார்க்கும்போது. ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் இதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் மணப்புரம் ஃபினான்ஸில். ஸோ இதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கன்சிடரேஷன் 170, ஆனால் வேல்யூஷன் வந்து பெரிய அளவில் இன்னும் போகலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். இவங்க ஆகஸ்ட் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்கான டிசிஷன் எடுக்க போகிறாங்க நான் கன்வெர்ட்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரராட்டி இது வந்து மணப்புரம் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அதானி குரூப் தரப்புல இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ சேர்மனாக இருக்கிறது இப்போ கௌதம் அதானி தான். ஸோ அவரோட வயசு வந்து 62 இருக்குது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 70 வயசு ஆன உடனே ஸ்டெப் டவுன் ஆகுறாரு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே அவரோட பையன்களுக்கும், அதாவது அவரோட சன்னுக்கும் கசின்ஸுக்கும் வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2030 வருஷம் அந்த ஏழியில் வந்து அதை பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரரைட் இது வந்து அதானி குரூப்பில் வந்து அப்டேட்டு. மரிக்கோ ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 464 கோடி பண்ணியிருக்காங்க. 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட்டில் 427 கோடி. ரெவன்யூ 2643 கோடி பண்ணியிருக்காங்க. 6.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிட்டா 23.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் ஆக்சுவலாக எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 50 பேசிஸ் பாயிண்ட் அந்த ரேஞ்சில் வந்து மேலே போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா 9% க்ரோத் அனுப்பிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா மரிக்கோ ஷேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஸோ இன்னைக்கு இந்த ஸ்டாக்கை யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரியல, மார்க்கெட்டே வந்து அதால பாதத்தில் விழுந்தாலும், ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. மோராட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன சமயத்தில் 6% மேலே ரேலியாக இருந்த அந்த ஸ்டாக்கு. ஆக்சுவலாக ஏன்னா லாஸ்ட் இதில் வந்து அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, லாஸ்ட் வீக்லி லாஸ்ட்டில் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு பாசிட்டிவ் அப்டேட் ஆகிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஷேர் வந்து ஒரு 5% மேலே ரேலியாக இருக்குது இந்த தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். யாரெல்லாம் கவனிச்சிங்கன்னு தெரில. ஸோ மோராட்டு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு. 485 வரைக்கும் போனது. இப்போ பார்த்தீங்கன்னா 442 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். ஸோ ரொம்ப நாளாக மேலே போகாமல் இருந்தது ஷேர், இன்னைக்கு மேலே போயிருக்கு தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க். ஸோ தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் இப்போதைக்கு வெயிட் பண்ணுறது தான் நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் சென்செக்ஸ் கிராஷ் ஆனதுனால கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து 18 லட்சம் கோடி வேல்யூ வந்து வைப்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வந்து டவுன் ஆயிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிஃப்டி சென்செக்ஸ் 3% மேலே காலியானதுனால இன்வெஸ்டர்ஸோட வெல்த் வைப்ட் அவுட் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் இவங்க 497 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 4% மேலே நெகட்டிவ்ல இருக்கு. இன்னைக்கு இதை போட்டு வெளுத்து கட்டியிருக்காங்க பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன். அடுத்து இந்த பக்கம் வந்து ஆர்இசி லிமிடெட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க. அது 5% மேலே நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 578 rupees அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 5% மேலே போட்டு பொழந்து கட்டிட்டாங்க ஆர்இசி லிமிடெட். ஸோ நம்ம கன்சிடர் பண்ண லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ரிட்டர்னில் தான் இருக்குது இந்த ஆர்இசி லிமிடெட். மோராரட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்க, லாங் டேர்முக்கு வாங்கினவங்க, ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து வாங்கியிருந்தவங்க என்ன கேட்டால் ஒரு 640 ரூபா அந்த ரேஞ்செலாம் போனும்போது வித்துட்டு வந்திருக்கலாம். ஏன்னா அந்த ரேஞ்சு வந்து அவங்க வருத்தப்பட்டிருப்பாங்க. மோராரட்டு 440 ரூபாலாம் தாண்டி போச்சு இந்த ஷேரு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். நான் வந்து ஒரு லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணேன், நல்ல ஒரு ரிட்டர்னில் தான் இருக்கும் ஆர்இசி லிமிடெட். ஸோ மோரார் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் ஐஇஎக்ஸ் அவங்க வந்து அவங்களோட டோட்டல் வால்யூமை சொல்லியிருக்காங்க. இந்த ஜூலை மந்தில் 56% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 13,250 மில்லியன் யூனிட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி வால்யூம் 10,093 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது இயர் ஆன் இயர் பேஸில் 29% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிரீன் எலக்ட்ரிசிட்டி வால்யூம் வந்து 259% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1 பில்லியன் யூனிட்ஸாக இருக்குது. ரினோவபிள் எனர்ஜி சர்டிஃபிகேட் பார்க்கும்போது 405% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 3,150 மில்லியன் யூனிட்ஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரல் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க ஐஎக்ஸ் வந்து அவங்களோட வால்யூம்ஸை சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐஎக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.